தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சம்பளம் சம்பளம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமொழிமைகளால் நமது வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவஞான அருள்நிலை அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, அரங்கத்திலே அமர்ந்திருக்கின்ற சிவனைய செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருடைய மனங்கணிந்த வணக்கம். திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் திரு அம்பலச்சக்கரம் என்ற அரிய பகுதியை நாம் சிந்திப்பதற்கு திருவருளும் குருவும் நமக்கு கூட்டியிருக்கிறது. போன வகுப்பு நான் சொன்னது போல, சக்கரம் என்பது வியாபகத்தை குறிக்கின்ற ஒன்று. வியாபகமாக இருக்கின்ற பெருமானை சக்கரத்துக்குள்ளே அடக்கி வழிபடுதல் ஒரு மரபு என்று நாம் சொன்னோம். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மையை பற்றி ஒரு கருத்து சொல்லுகிறார்கள். தந்தையார் அதற்கெல்லாம் உடன்பாடு கொண்டதில்லை. அந்த கருத்துக்கு காமாட்சி ரொம்ப உக்கிரமாக இருந்தாள் என்றும், அதனால் ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்திலே அந்த உக்கிரத்தை அடக்கி சாந்த சுரூபியாக ஆக்கினார் என்றும் ஒரு செவிவழி செய்தியாக அது வரலாறாகவே சொல்லப்படுகிறது. அது பொதுமக்களுக்கு அது புதுமையாக இருக்கலாம், அது நடந்திருக்கலாம் கூட என்று நம்பலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் பெண் தெய்வங்களில் வடக்கே இருக்கின்ற தெய்வங்கள் எல்லாம் உக்கிர வடிவம் என்றும், தென்னகத்தில் இருக்கின்ற பெண் தெய்வங்கள் எல்லாம் சாந்த சுரூபம் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு எடுத்துக்காட்டாக சொன்னால், துர்க்கை என்பது வடக்கே அதிகமாக, முக்கியமாக வங்காளத்திலே அவர்கள் சிறந்து எடுத்து வழிபடுகிறார்கள். ராமகிருஷ்ண பரமஹம்சர்லாம் காளியை வழிபட்டவர் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அங்கே இருக்கின்ற துர்க்கைக்கு இன்றைக்கு கூட அந்த அம்மா மகிஷாசுர மர்தினி என்பதாலே அந்த மகிடம் என்று சொல்லுகின்ற எருமையை அவர்கள் பலியிடுகிறார்கள். அப்படி பலியிடக்கூடாது என்றெல்லாம் சுதந்திர காலத்திலேயே, போராட்டத்திலேயே பல வீரர்கள் அப்படி செய்யக்கூடாது என்றெல்லாம் தடுத்தார்கள். ஆனால் அதை இன்றும் தடுக்க முடியலை. தமிழ்நாட்டிலே கூட அப்படி அறியாமை காரணமாக உயிர் பலி இருந்தது. பின்னால் மிக சீக்கிரமாகவே அதை தமிழர்கள் மாற்றிக்கொண்டார்கள். அது சரியில்லை என்று மாற்றிக்கொண்டார்கள். அறியாத ஜனங்கள் தான் இன்றைக்கும் கூட அதிலே ஈடுபடுகிறார்கள். ஆடு கோழி இவற்றை எல்லாம் பலி கொடுக்க வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் அந்த காலத்திலேயே வேடிக்கையாக சொல்லுவார். ஆத்தா ஆடு கேட்குறா, கோழி கேட்குறான்றா, எங்கேயாவது நாய் கேட்குறா, பூனை கேட்குறான்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதை இவன் சாப்பிட மாட்டான், அதனால் ஆத்தாவுக்கு பூனை நாய் எல்லாம் வெட்டுறது கிடையாது என்று வேடிக்கையாக சொல்லுவார். அந்த பலி என்பதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியாமல் இருந்த காலம் அது. பலி என்றால் உணவு என்று அர்த்தம், பொதுவாக உணவு அர்த்தம். ஞானசம்பந்தர் பாடுகிற பொழுது பலி தேர்ந்து என் உள்ளம் கவர்கள்வன் என்று சொல்றார் இல்லையா? முத்தலாமை இளநாகமுனை ஏனம் வற்றலோடு கலனா பலி தேர்ந்து உள்ளம் கவர்கள்வன் என்று பலி தேர்ந்துன்ற உணவை அவன் பெறுகிறான் என்றுதான் அதுக்கு அர்த்தம். கோயில்களில் கொடிமரத்துக்கு பக்கத்தில் பலிபீடம் என்று ஒன்று இருக்கும். அந்த பலிபீடம் என்பது
பத்திரலிங்கம் சொல்லுவாங்க. அது கோபுரம் சூலலிங்கம், கொடிவரத்தில் இருக்கின்ற பலிபீடம் பத்திரலிங்கம், உள்ளே இருக்கிற லிங்கம் தான் சூக்குமலிங்கமாக நாம் பெருமானை வழிபடுகிறோம். அந்த பத்திரலிங்கம் என்று சொன்னால் அது பலிபீடம் என்றால் அந்த இடத்துல நம்முடைய ஆணவத்தை நாம் பலி கொடுக்கிறோம். ஆணவத்தை நாம் தீர்த்து உள்ளே பசுத்துவம் நீங்கி இறை அருள் பெறுவதற்காக செல்லுகிறோம் என்றெல்லாம் நம்முடைய மரபு. இதெல்லாம் பழைய காலத்தில் பலி இருந்து இல்லாமல் இல்லை. மகாபாரத காலத்தில் அரவானையே பலி கொடுத்தாலும் சொல்றாங்க. அது வடக்க. நமக்கு தென்னகத்திலே மன்னர்கள் அப்படி பலி கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நமக்கு வருகின்றது. அதைவிட எது அவளுக்கு பழக்கம், தமிழ்நாட்டு மன்னர்களுக்கு எது பழக்கம் என்றால் பலி கொடுத்து வெற்றி என்பது அல்ல. வெற்றி பெற்றால் கொற்றவைக்கு வழிபாடு செய்வார்கள். போருக்கு செல்வதற்கு முன்னாலே கொற்றவைக்கு வழிபாடு. நாம் சொல்றோம் இன்னைக்கு துர்கைன்னு சொல்ற மாதிரி எனக்கு கொற்றவைன்னு சொல்றோம். அது காடுகளால், காட்டில் தான் அந்த அம்மா இருந்திருப்பாங்க. ஆலயவர்களுக்கு காட்டில் தான் இருக்கும், காடுகளால் சொல்லுவாங்க. வெற்றி பெறுவதற்காக கொற்றவன் வழிபடுவது. கொற்றவென்றால் வெற்றியின் அர்த்தம். வெற்றி பெறுகின்ற மன்னவனுக்காக கொற்றவை வழி துணையிருப்பாள் என்று அங்கே அந்த காலத்திலே இரவு நேரத்திலே பலி கொடுத்திருக்கிறாங்க. அதை நாம் மறுக்க முடியாது. பின்னாலே அதெல்லாம் மாறிவிட்டதுன்னு பார்க்கிறோம். அதனால நல்ல சொல் கேட்க வேண்டும். நல்ல சொல் கேட்டல் போருக்கு புறப்பதற்கு முன்னாலே சகுனம் பார்க்கிற முறையிலே விரிச்சி கேட்டல் என்று சொல்வார்கள். அது நற்சொல் கேட்டல் சொல்வாங்க. படையெடுத்து நிற்கிற பொழுது ஒரு படை வீரன் முன்ன போவான். கொஞ்சம் தூரம் போய் ஏதாவது நல்ல சொல் கேட்கிறதா என்று கேட்டு வருவான். அது முதல்ல விழுகின்ற அந்த சொல் நல்ல சொல்லாக இருந்தால் வெற்றி, மாறான சொல்லாக இருந்தால் தோல்வி என்று அந்த காலத்தில் எண்ணியிருக்கிறார்கள். நான் பாஸ் ஆகி, தேவர் அவர் தான் சொல்லுவார். அந்த நல்ல சொல் வரணும். முதல் காட்சி அம்மா நான் பாஸ் ஆகிட்டணும், இல்லை வெற்றி 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 வெற்றின்னு சொல்லுவார். எல்லா படங்களையும் பார்த்தா வெற்றி வெற்றின்னு வரும். அதான் முதல் காட்சி அவருடைய படத்தில். அது ஒரு சென்டிமெண்ட்டாக அவங்க அந்த காலத்தில் எண்ணினார்கள். அதே போல இன்னொன்று அது இலக்கியத்திலே தொல்காப்பியத்திலே இருக்கிறது. உண்ண மரம் என்று ஒரு மரம் போர்க்களத்திற்கு புறப்படுகின்ற காலத்திலே அது நன்றாக பூத்து குலுங்கியது என்று சொன்னால் நமக்கு வெற்றி. அது வாடி வதங்கியிருந்தால் அது வெற்றி இல்லை என்று உண்ண நிலை என்றே அதற்கு பெயர். கொற்றவை வழிபட்டால் அது கொற்றவை நிலை. உண்ண மரம் என்ற அந்த மரத்தை பார்த்து நமக்கு வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா என்று பார்ப்பதற்கு இல்லையா, அது உண்ண நிலை என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதெல்லாம் நமக்கு இருந்த பழைய முறைகள். அதில் பலி என்பது வந்து அதை பின்னால் நம்ம விட்டுட்டோம். வேள்வியை நாம் மறுத்ததுக்கு கூட அதான் காரணம். பொதுவாக வேதத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற வேள்வியெல்லாம் கொலை வேள்வி. அவங்க பேரே அப்படிதான் வச்சிருக்காங்க, அஸ்வமேத யாகம். அஸ்வம் என்றால் குதிரைன்னு அர்த்தம், குதிரை வெட்டுறது அஸ்வமேத யாகம் பார்க்கிறோம். அதுபோல மற்ற விலங்குகளை எல்லாம் அந்த யாக பசுன்னே சொல்லுவாங்க. அது யாக பசுன்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு நிறைய எழுதுறாங்க. நியாயம் தர்க்கத்தில் ஒன்று வரும். பசு என்று சொன்னால் நம்ம பால் கறக்கிற பசுவை தான் குறிக்கும். ஆனால் யாகப்பசு என்று சொன்னால் ஆட்டை தான் குறிக்கும். எனவே ஆட்டை வெட்டினார்கள் சொல்றாங்க. இன்னொரு கூட அந்த அதில் இன்னொரு சொல் ஒன்று உண்டு, அது சரியா நினைவு வரல. அது ஆட்டை குறிப்பது பொதுவான ஒரு சொல்லா இருக்கும். அது ஆட்டையும் குறிக்கும், மற்றையும் குறிக்கும், அப்படி பசுவையும் குறிக்கும். யாகத்தை சொல்லுகிற பொழுது யாக பசு என்றால் ஆட்டை தான் குறிக்கும், தவிர பசு குறிக்காது. நாங்கள் பசுவை கொள்வது கிடையாது. ஏன்னா பசு வேள்விக்கு மிக முக்கியம். பால் கொடுப்பதற்கு, நெய் கொடுப்பதற்கெல்லாம் பசு முக்கியம். எனவே கோவதை இல்லை, அது தப்புன்னே சொல்கிறாங்க. ஆட்டை வெட்டியிருக்காங்கன்னு தெரிகின்றது. அது இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்கிறாங்க என்று சொன்னால், இதெல்லாம் காலப்போக்கில் தமிழர்கள் அதில் ஈடுபடுகிற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றினார்கள் என்று சொல்லி அஜம் என்று ஒரு வார்த்தை உண்டு. அஜம் என்று சொன்னால் ஆட்டுக்கு இன்னொரு பெயர். வடமொழியில் அஜம் என்றால் ஆட்டுக்கு ஒரு பெயர்.
அஜம் என்றால் முளைக்காத நெல் என்று அர்த்தம். ஜம் என்றால் முளைத்தல், அஜம் என்றால் முளைக்காத நெல். அந்த முளைக்காத நெல் அதை யாகத்தில் போடுவாங்க. அது ஏறக்குறைய உயிர் பலி போல நெற்புரி. அதான் பின்னாலே அது நமக்கு நெற்புரியாக பின்னால் அது மாறியது. நமக்கு கல்யாணத்தில் கூட அதை செய்வோம். அதில் எந்த குற்றமும் கிடையாது என்று இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஒரு நிலை. அது காலப்போக்கிலே வடக்கே இருக்கின்ற தெய்வம் எல்லாம், அது முக்கியமாக பெண் தெய்வம் உக்கிரமாக இருக்கும் சொல்லி, அந்த காளியோ துர்க்கையோ பார்த்தீங்கன்னா நாக்கு தள்ளிட்டு இருக்கும், நீளமாக நாக்கு வெளியே இருக்கும், நாக்கு நீட்டு இருக்கும். கையில் ஒரு ரத்தம் தோய்ந்த ஒரு சிரம் கையில் இருக்கும், பக்கத்தில் மதுக்கிண்ணம் இருக்கும். இதெல்லாம் அந்த வாம மார்க்கத்தில் வழிபடுகின்ற தெய்வத்திற்கு உள்ள அடையாளங்கள். இதெல்லாம் நமக்கு கிடையாது, தமிழ்நாட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. பொதுவாக வனதுர்க்கைன்னு ஒன்று வைத்திருக்கிறார்கள். சாரதா நவராத்திரி, சாதாரண நவராத்திரியின் பொழுது வருகின்ற துர்க்கை, அது கோயிலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு கோயிலில் என்ன இடம், எந்த இடம் என்று சொன்னால், சுற்றி வருகின்ற பொழுது சண்டேச நாயனார் இருப்பார், அதுக்கு எதிரில் அந்த துர்க்கை இருக்கும். அப்படி அங்கங்கே காலப்போக்கிலே ஆலயங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக இடம்பெற்றிருக்குன்னு பார்க்கிறோம். அதனால் அந்த வழிபாட்டில் உக்கிரமான அந்த தெய்வத்தை சக்கரத்திலே அடக்கினார் ஆதிசங்கர் என்று சொல்றாங்க. அது அப்பா சொல்லுவாங்க, காமாட்சி எப்போ உக்கிரமா இருந்தா அந்த அம்மாவை அடக்கிறது. காமாட்சி இங்க 2 விஷயம் தெரியுது. 32 அறங்களை வளர்த்திருக்கிறாங்க, ஆகமம் கேட்டதாலே பூஜை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் அந்த அம்மா செய்ததை தவிர உக்கிரமா எங்க போய் சுத்திட்டு இருந்தாங்களா கிடையாது. அதெல்லாம் இப்படி சொல்ற வழக்கம், அது பொருத்தம் இல்லைன்றதுக்காக நான் சொல்ல வந்தேன். அதனால் இந்த சக்கரம் என்பது வழிபாட்டுக்குரியது, ஏதோ தெய்வங்களை அடக்கி இருப்பதுன்னு அர்த்தம் கிடையாது. வியாபகமாக இருக்கின்ற ஒன்றை நான் சக்கரத்தில் அடக்குவோம். எப்படி சிவலிங்கத்தில் வைத்து நாம் சிவனை அடக்கி வழிபடுகிறோமோ, அது மற்ற தெய்வ உருவங்களை எப்படி வழிபடுகிறோமோ அதுபோல சக்கரம். அதுதான் இந்த கொண்டை சக்கரம்னே ஆரம்பிக்கிறார். நாம் ஏற்றுக்கொண்ட சக்கரம் என்று நாம் அன்னைக்கு படித்தோம். இந்த பாட்டை நம்ம நடத்தியது 36வது பாட்டு. 36 தானே பார்க்கணும், 32 இல்லையா, 932. அதான் கூத்த பெருமானது பஞ்சாக்கர பேதங்கள் அனைத்து சக்கரத்தை இடமாக கொண்டன. கொண்ட இச்சக்கரம் குணம் பலன்னார், அதுக்கு நன்மைகள் பல. சக்கர வழிபாட்டினாலே நன்மைகள் பல நமக்கு உண்டு. அதற்குள்ளே 5 எழுத்தை நாம் வழிபடணும். 5 எழுத்தினுடைய எல்லா பேதங்களும் அதில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நமசிவாயன் பட்டா அல்லைங்க நமசிவாயனும் சொல்லலாம், சிவாய நமன்னு சொல்லலாம், சிவாய சொல்லலாம் என்று பஞ்சாக்கர பேதங்கள் எல்லாம் அந்த சக்கரத்தில் இருப்பதாலே சக்கர வழிபாடு சிறந்தது என்று அவங்க சொல்லியிருக்கிறார். கூத்தன் எழுத்து 5 கொண்டை சக்கரம் இது. அது கொண்டை சக்கரத்திலே பெருமான் நின்று கூத்தாடுகிறான் என்றால் அருள் புரிகிறான் என்ற அர்த்தம். அதைத்தான் நாம் பார்த்தது. அது முதல் பக்கத்தில் நம்ம முதல் பாட்டு படித்து முடிச்சிட்டோம். அந்த நடனம் ஞான நடனம் என்றும் ஊன நடனம் என்றும் ஆனந்த நடனம் என்றெல்லாம் நமக்கு நடன வகை சொல்லப்படுகிறது. உண்மை விளக்கத்தில் அந்த நடனத்தை பற்றிய விளக்கம்லாம் நீங்கள் பார்க்கலாம். திருவருட்பயலையும் அந்த நடனத்தை பற்றிய குறிப்பு நமக்கு இருக்கிறதை பார்க்கலாம். அதான் அன்னைக்கு நாம் பார்த்தது. தூல நடனம், சூக்கும நடனம், பரநடனம். பெருமான் செய்கிற நடனம் என்றால் அது 5 தொழில்னு அர்த்தம். பெருமான் 5 தொழில் செய்கிறான் என்று அர்த்தம். காலையில் கூட நம்முடைய அருள் செல்வம் தான் கேட்டார், 25 மகேஸ்வர முகூர்த்தங்களில் சிறந்த முகூர்த்தம் எது என்று அவர் கேட்டார். யாரோ நடராஜன் சொல்லியிருக்காங்க, அதுக்காக கேட்டிருக்கிறார். நான் சொன்னேன், நடராஜர் சொல்லலாம், 25 மகேஸ்வர முகூர்த்தங்களில் முதலாவதாக இருப்பது அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் தான். முதல்ல அதுதான் பழமையான வடிவம். அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் தோளுடைய செவியை என்று பாடுகிறார். பொதுவாக அதுக்கு எத்தனையோ விளக்கம் கொடுப்பாங்க. சேக்கிழார் கூட ஒரு விளக்கம் தருகிறார். தோடுடைய செவி என்று ஆரம்பித்ததுக்கு என்ன காரணம் என்றால், தோடு என்றால் பெண்கள் அணிகின்ற காது அணி,
அந்த தோடணிந்த உமையம்மை தானே பால் கொடுத்தால், எனவே தோடு என்று ஆரம்பித்து பாடுகிறான்னு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. அது பெரிய தப்பு கிடையாது அப்படி சொல்றதுல. சேக்கிழார் அதை சொல்லலை. என்றால் தோடணிந்த காது வேறு, சிவபெருமானிய காது வேறு என்று அவர் வேறுபடுத்தலை. அம்மையப்பராக இருக்கிறாங்க, ரெண்டும் ஒன்று தான். நாங்க இன்னும் சொல்ல போனா அப்பா சொல்லிதான் அம்மா பால் கொடுக்குறாங்க. எனவே அதுக்காக தோடை சிறப்பிக்கல. தோடு என்றால் அது ஓங்காரம் என்று சொல்லி அதுக்கு அவர் புது விளக்கம் தருகிறார் சேக்கிழார். நாம் என்ன சொல்றோம், அதோடு தோளுடைய செவி என்று முதல்ல சொன்னதுக்கு என்ன காரணம் என்றால், அதுதான் பழைய வடிவம் தொன்மை கோலம். தோலும் குடையும் துளிதும் சுழ்தோடும் என்ற மாணிக்கவாசகர் பாட்டில் பால்வெண்ணீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலம்ன்றார். ஒரு பக்கம் பூரா சூலத்தையும் திருவண்ணீற்றையும் சொல்லுகிறார், ஒரு பக்கத்தில் அம்மையை சொல்லுகிறார். எனவே அம்மையப்பராக இருப்பது தான் தொன்மை கோலம் என்று, பழைய கோலம் என்று சொல்றார். திருமந்திரத்தில் திருமூலர் ஆரம்பிக்கிற பொழுது கூட நாற்றிசைக்கு நல்ல மாதுக்கு நாதன், நல்ல மாதுக்கு நாதன் என்று மாதொருபாகனாய் இருக்கிறான் என்பதுதான் பழைய கோலம். அதுக்கப்புறம் தான் நடராஜர் கோலம். ஏனென்றால் நடராஜர் தான் 5 தொழில் செய்கிறார், அதுதான் அதுக்கு சான்று. நம்ம அடுத்து இப்ப படிக்க போறோம் அடுத்த பாட்டில். சிவலிங்கம் என்பது சிவசக்தி சொரூபந்தான். அது நாதம் என்ற சிவலிங்கம் இருக்கு இல்லையா, பானம், அது சிவலிங்கம். சுற்றி இருக்கிற அந்த பீடம் என்பது அது சக்தி என்று நாம் சொல்றோம். சிவசக்தி வடிவம்தான் சிவலிங்கம் என்று நாம் சொல்றோம். பொதுமக்களுக்கு தெரியாது, அதை நாம் அப்படித்தான் வழிபட வேண்டும். சிவமும் சக்தி அங்கதான் இருக்குதுன்னு வழிபடணும். அது தெரியாத காலத்தினால் இந்த கோயிலில் அம்மன் இல்லையே என்று சில பேர் வருத்தப்பட்டிருக்கிறாங்க. சிவன் மட்டும்தான் இருக்காங்க, அது சிவசக்தி தான். சிவனை மட்டும் வழிபடுறதா என்ற பொழுது அதை விளங்கிக் கொள்வதற்காக அம்மன் சந்நிதி என்று ரொம்ப பின்னால தான் அம்மன் சந்நிதி என்பது தமிழ்நாட்டில் அது காஞ்சிபுரத்தில் அம்மன் சந்நிதியே கிடையாது என்று நமக்கு தெரியும். இதெல்லாம் அந்த பழைய மரபுகள். அதனால சக்கரம் என்று சொல்ற பொழுது பெருமான் கூத்தாடுகிறான், வியாபகமாக இருக்கின்ற ஒன்றை சக்கரத்திலே அடக்கி நாம் வழிபடுகிறோம் என்பதெல்லாம் எந்திர பூசையினுடைய சிறப்பு என்று முதல்ல சொல்லிட்டார். அதில் என்னென்ன நடனம் என்றால் ஞான நடனம், அதில் தூள நடனம், சூக்கும நடனம், பரநடனம் என்று 5 தொழிலில் தூள 5 தொழில் என்றும் சூக்கும 5 தொழில் என்றும் அதிசூக்கும 5 தொழில் பரநடனம் என்ற பர 5 தொழில் என்றும் 3 வகையாக நாம் சொல்றோம். இது சித்தாந்தத்தில் படிக்கிறவங்களுக்கு தெரியும். தூள 5 தொழில் என்றால் என்ன என்றால் நமக்கே தெரியும். நமக்கு முன்னாலேயே ஏதாவது ஒரு கட்டடம் தோன்றி இருக்கும், கொஞ்ச நாள் அது இருந்திருக்கும், அப்புறம் அதை இடிச்சிருப்பாங்க. நமக்கு முன்னாலேயே ஒன்று தோன்றி நின்று அழியலாம். கட்டடமாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், அல்லது ஏதாவது நம்ம பக்கத்து வீட்டு குழந்தையா இருக்கலாம், ஏதோ நாமே பார்த்து பிறந்திருக்கலாம், இறக்கலாம். அது தூள 5 தொழில். நமக்கு நன்றாக தெரியுது இல்லையா, தோன்றி நின்று அழிகிறதல்லவா, இது தூள 5 தொழில். பெருமான் நமக்கு இது காட்டுகிறான். சூக்கும 5 தொழில் நமக்கு தெரியாது. அது ஊழிக்காலத்திலே எல்லாம் மறைந்த போது, எல்லாவற்றையும் அழித்த பின்னால், ஒடுக்கிய பின்னால், அவன் கார் இருளாக இருக்கின்ற இருள், அந்த நேரத்திலே அவன் நடனமாடுகிறான். அது அடுத்த புனர் உற்பவம், மறுமுறை தோற்றத்திற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று திட்டமிடுகிறான் பெருமான். அதைத்தான் நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் என்று மாணிக்க வாசகர் சொல்லுகிறார். என்றால் அது சூக்கும் 5 தொழில். தூள 5 தொழில் நன்றாக தெரிகிறது. சூக்கும் 5 தொழில் என்றால் நமக்கு தெரியவில்லை என்றாலும் மாணிக்க வாசகர் போன்று சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு ஊழிக்காலம் முடிந்தவுடனே அடுத்த ஊழி வருவதற்கு முன்னாலே அந்த இரவிலே பெருமான் நடனமாடுகிறான்னு சொல்லுவாங்க. நடனமாடுகிற பொழுது பேயோடு ஆடுகிறான், பேயோடு ஆடுகிறான்னு வரும். சிவகணங்களோடு ஆடுவது என்பது வேறு, அது வேறு. அது நடனத்தை பற்றி சொல்ற போது சிவகணங்கள் ஆடுறான்னு சொல்லலாம். பேயோடு ஆடுகிறான், பேயோடு ஆடுகிறான்னா என்ன பேய் என்றால், பொதுவாக நாம் பார்க்கிற பேய் அல்ல. நாம் சொல்லுகின்ற பேய் என்பது ஏதோ ஆயுள் முடியாமல் விரக்தியினாலே தன்னை மாய்த்து கொள்றாங்களே, அவங்க செல்லுகின்ற உலகம் அது வேறு. பேய் பிசாசு உலகம் அது வேறு. இப்ப இங்க நமக்கு உணர்வுற்பவத்தில்
பேயோடு ஆடுகிறான் என்றால் அந்த பேய் எது என்று சொன்னால் உடம்பில்லாமல் இருக்கின்ற உயிர்கள். அடுத்த புனர் ஜென்மத்தில் மறுபிறையிலே மறு தோற்றத்தில் அவற்றுக்கெல்லாம் உடம்பு தரப்போகிறான். அப்போ உடம்பு தராமல் இருக்கும் பொழுது அதெல்லாம் குஷியாக ஆடுதான், நமக்கு உடம்பு தரப்போகிறான் என்று அந்த ஆனந்தத்திலே அவையெல்லாம் ஆடுகின்றன என்று. சுடுகாட்டிலே ஆடுகிற பொழுது எல்லாம் சுடுகாடு தானே. அந்த சுடுகாட்டிலே பேய் ஆடுதல் என்று உடம்பில்லாததினாலே அந்த உயிர்களுக்கெல்லாம் பேய் என்ற ஒரு அர்த்தத்தை பெயரை சொல்லி பேயோடு ஆடுகிறான் என்று நாம் சொல்கிறோம். அது என்ன பேய்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் இந்த பேய் கிடையாது, கால் இல்லாமல் பயமுறுத்துகிற ஆவியாக இருக்கிற பேய் அல்ல என்று தெரிஞ்சுக்கணும். அதனால் அது சூக்கும் ஐந்தொழில் நடக்கிறது. அதிசூக்கும் ஐந்தொழில் தான் இப்பொழுது நமக்கு இருப்பது. நனவு கனவுலாம் இருக்குல்ல நமக்கு. இப்போ நாம் ரொம்ப ஆழமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஒரு விஷயத்தை கேட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போ படைத்தல் தொழில் நடந்துக்கிட்டே இருக்கு. புதிதாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது, தெரியுது. படைத்தல் நடக்கிற பொழுது அது நினைவு இருக்கணும் இல்லையா? கேட்டதெல்லாம் அப்படியே நமக்கு நினைவு இருக்குதான்னா, முதல் பாட்டு படித்த போது நல்லா இருந்தது, அடுத்த பாட்டு முன்பாட்டு மறந்து போகுது நமக்கு இல்லையா? நன்னூல் இலக்கணத்தில் மாணாக்கருடைய இலக்கணம் சொல்கிற பொழுது கேட்டவை விடாது உளத்து அமைத்துன்றார். கேட்டதெல்லாம் விடாமல் வச்சுக்கணும், அப்புறம் மேலே கேளுன்றார். நீ மேலே மேலே கேட்டுனா வழிஞ்சு போயிடும்பா, கேட்டது உளத்தை முதல்ல வைத்துக்கொள், உளம் கொள்ளும்படியாக கொள், அதுக்கு பின்னால் புதுசாக கேள் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் அது படைக்கின்ற பொழுதே பெருமான் மறைக்கிறான் இல்லையா அந்த தொழில். நமக்கு அப்புறம் உடனே அப்புறம் நினைவு இருக்கின்றது பார்க்கும். சிலர் மறந்தால் மறந்தே போகும், ஞாபகமே வராது. எவ்வளோ யோசித்து பார்த்தும் கூட தேர்விடத்தில் மாணவர் வந்து உட்கார்ந்து கொண்டு படிச்சிருப்பான், என்னமோ இது ஞாபகம் வரணும்னு சொல்லி சொல்லி மண்டையெல்லாம் கொண்டிருப்பான், அது ஞாபகமே வராது. சரிதான விட்டுட்டு பெல் அடிக்கும், முடிஞ்சு போச்சு தேர்வுன்னு மூடுவான், அப்போ ஞாபகம் வரும். வந்து என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஐந்தொழிலில் வந்து பெருமான் மறைப்பு தொழில் சொல்கிறோம் இல்லையா, இது நாமே பார்ப்பது, இது அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். இப்போ நான் நல்லதான் சார் நான் கேட்டுட்ருக்கேன், எங்கே நான் மறக்கிறோம் என்றால் நாமே பார்வை சொல்லிகிட்டே வரும். சார் என்ன சொன்னாங்க நம்ம பக்கத்தில் கேட்குறோம்லையா, அப்போ அந்த 6 செயலை விட்டுட்றோம். நம்ம ஒரு கடநேரம் ஒரு நொடி நாம் மறந்துடுறோம் இல்லையா, அது இயல்பாக நடக்கக்கூடியது. எனவே ஐந்தொழில் வேகமாக இங்கே நடப்பதாலே அப்படி அறிய வேண்டும் என்று 3 வகையான தொழில் என்று சைவ சித்தாந்தம். பெருமான் செய்வது ஐந்தொழிலாக இருந்தாலும் தூல ஐந்தொழில், சூக்கும் ஐந்தொழில், அரிசூக்கும் ஐந்தொழில் என்று 3ஆக பிரித்திருக்கிறார். அதைத்தான் இங்கே கொண்டை சக்கரத்துள் நின்ற கூத்து, பெருமான் ஆடுகின்ற கூத்து இந்த வகையிலே நமக்கெல்லாம் இருக்கும் என்று அந்த நடனத்தை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். பெருமான் ஆடுகின்ற நடனம் ஆடல் என்று ஒரு வார்த்தை சொல்லுவோம். பொதுவாக ஆடல் என்று சொன்னால் தொழில் என்று தான் அர்த்தம் தமிழில். ஆடல் என்றால் தமிழில் தொழில் தான். அந்த ஆடலை செய்வதால் தான் நாம் ஆடவர்கள், ஆண்கள் எல்லாம் தொழில் முக்கியமோடு. எனவே தான் ஆடு என்றால் வெற்றியின் அர்த்தம், ஆடல் என்றால் தொழில் அர்த்தம். வெற்றியையும் அறிவினாலே தொழிலையும் செய்கிறான், எனவே அவன் ஆடவன் என்று நாம் சொல்கிறோம். பழைய புறநானூற்று போன்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு என்றால் வெற்றின்னு போட்டிருக்கும். இப்போ பெருமான் ஆடுகிறான் தானே சொல்கிறோம். இந்த ஆடல் என்ற ஒரு சொல்லினாலே முதல்ல தொழில், நேர்பொருள் தொழில். 2வது வருகின்ற பொழுது அவன் ஆடுகிறான் என்றால் நடனம் ஆடுகிறான் என்று. ஆடல் என்றால் ஆடல் பாடல், அங்கே ஆடல் கூத்துன்னு சொல்கிறோம். எனவே கூத்தாடுகிறான், கூத்தபிரான், ஆடல் வல்லான் என்று அந்த ஆடலை நடனத்துக்கு சொல்கிறோம். அடுத்து ஆடல் என்பது நடனம் சொல்கிற பொழுது நடனம் கற்றுக்கொள்றவர்களுக்கு, நம்ம பெண்களுக்கெல்லாம் குழந்தைகள்லாம் கற்றுக் கொடுத்தோம்னா அந்த கற்றுக் கொடுக்குற நடனாசிரியர் என்ன சொல்லுவார், முகத்தில் சிரிப்பு இருக்கணும்பா, சிரிச்சுக்கிட்டே ஆடணும், ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஆடக்கூடாது, அந்த மூச்சை சுழிக்கக்கூடாது அப்படின்னுவார். அதனால் பெருமான் என்ன பண்ணுறான், குறித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். ஒரு கால் ஊன்றி ஆடுறான், ஆனால் அவர் சிரிச்சுட்டே ஆடுறார், ரொம்ப எளிமையாக செய்கிறான் என்றால் ஐந்தொழிலை எளிமையாக செய்கிறான் என்பதாலே அது ஆடல். நடனத்தை எவ்வளோ கலையோடு ஆடணும் இல்லையா. எனவே அந்த ஆடல் வல்லவனாக, கலை வல்லவனாக இருக்கிறான். ஐந்தொழிலை எளிமையாக செய்கிறான், விளையாட்டாக செய்கிறான். முன்னவன் விளையாட்டு என்று மொழிதலும் ஆம் என்று நம்ம சித்தியாரில் படிக்கிறோம் இல்லையா. எனவே அந்த ஆடல் என்பதுதான். இந்த ஆடல் என்ற ஒரு சொல்லை வைத்துக்கொண்டு அதற்கேற்ற ஒரு நடராஜருடைய வடிவம், அதில் ஆடல் என்றால் வெற்றின்னு சொன்னேன்.
அவனை தோற்கடிக்கிறவன் யாரும் கிடையாது, அவன் தான் வெற்றி பெறுகின்றவன். எனவே ஆனந்த நடனம் ஆடுகிறான், ஆடவன் ஆடுகிறான். நடனம்னா பெண்கள் தான் ஆடுறாங்க, ஆடவன் தான் ஆட வேண்டும், ஆடுகிறான், வெற்றி பெறுகிறான், ஐந்தொழில் செய்கிறான் என்பதெல்லாம் நடனத்தினுடைய குறிப்பாக இருப்பதால் தான் அந்த நடன குறிப்பை வைத்து நமக்கு இரண்டாவது மகேச மூர்த்தங்களில் நடராஜருடைய மூர்த்தம் இரண்டாவது மூர்த்தமாக சிறந்த மூர்த்தமாக நாம் சொல்கிற வழக்கம் உண்டு. அதற்கு விதிவிலக்காகத்தான் சிதம்பரத்தில் நடராஜர் மூலவராக கருதப்படுகிறார். அவர் மூலவர் அல்ல, திருமூலநாதன் பக்கத்தில் இருக்கிறார், இருந்தாலும் அவரை மூலவர் போல நாம் கருதுகிறோம் அல்லவா. அது மூலவர் என்ன செய்கிறார்? ஐந்தொழில் தானே செய்கிறார். சிவம் சக்தியாக இருந்து ஐந்தொழில் தானே செய்கிறார். அங்கே சிவம் சக்தி என்பது அங்கே அடையாளமாக இருக்குது, சிவலிங்கம் அடையாளமாக இருக்கிறது. இங்கே அப்படி இல்லை, உருவமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் ரெண்டும் ஒரே கருத்து தான் என்று இதெல்லாம் நடராஜ பெருமானை பற்றி சொல்லுகின்ற இலக்கணங்களாக சைவம் கொள்ளுகின்ற கொள்கைகள் என்று பார்க்கிறோம். அதைத்தான் அடுத்துல சொல்றார். ஆமாம் ஆமாம் பார்த்தேன், பேப்பர் பார்த்தேன். ஆமாம் பார்த்தேன். அந்த அவராது உண்மையா கவர்னர் ரவியார் தூக்குறாரு, இந்த மாதிரி லேசா அப்படி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பேப்பரில் தமிழ் செய்யும் பல்லக்கு தூக்குனான்னு போடுறான் இல்லையா, போடுறான். அதான் இருக்குல்ல. சரி, வெளியில் ரேகை, ரேகையில் அத்தலை, சுழியில் உகாரமாம் சுற்றிய வன்னி, நெளிதரு கால் கொம்பு, நேர் விந்து நாதம், தெளியும் பிரகாரம் சிவமந்திரமே. சக்கரத்தினுடைய உட்பொருளை சொல்றார் இங்க. 37வது மந்திரமா இருக்குது அங்க. வெளி என்று சொன்னால் வெறுவெளின்னு போட்டுருவேன். அங்க வெற்ற வெளி, வெட்ட வெளி. பேச்சு வழக்கில் இன்னைக்கு வெட்ட வெளின்னு சொல்றோமே, அது வெறுவெளி தான். வெறுவெளி என்பது வெற்ற வெளின்னு ஆகும், அப்புறம் வெட்ட வெளின்னு ஆகிப்போச்சு. எந்த விதமான காற்று போன்றவை இல்லாமல் இருக்கின்ற இடம், அதுதான் வெற்ற வெளி நாம் சொல்றோம். அதை நாம் புரியறதுக்காக எப்படி சொல்றோம் என்றால், ஆகாயம் 3 வகைன்னு சொல்றாங்க. ஒரு ஆகாயம் பூதாகாயம், பஞ்சபூதங்களில் ஒன்றாக இருக்கிற பூதாகாயம். அதற்கடுத்து மாயை, மாயை வியாபித்திருக்குது, எனவே அது மாயாகாசம் என்று சொல்றாங்க. அதுக்கு மேல் இருப்பதுதான் தகராகாசம் என்று சொல்லி, நுண்வெளி என்று சொல்லி, அது பரவெளி என்று சொல்றாங்க. நம்முடைய சேக்கிழார் பெருமான் தம்பி அமர்நாத் தில்லைவாழந்தர் நடத்துகிறார். அதில் வருது இல்லையா, 2 பாட்டு வருது இல்லையா. ஆதியின் நடுவுமாயின்னு ஒரு பாட்டு இருக்கிறது, அதுதான் முதல் பாட்டு. அடுத்து 2வது கற்பனை கடந்த சோதனை வருது இல்லையா. ஏன் 2 பாட்டு சொல்லணும்? அம்பலத்தாறு ஆதியின் நடுவுமாகி அளவில் அளவுமாகின்னு முடிச்சுட்டு இருக்கிறார் இல்லையா. ஏன்னா பாட்டே அப்படிதான், போதியா தில்லை பொதுநடம் போற்றி போற்றின்னு முடிச்சிடுறார். அப்புறம் கற்பனை கடந்த சோதின்னு சொல்றார். அங்க ஆடுகின்ற தில்லை வெளி இருக்கு இல்லையா, அது பூதாகாயம், நமக்காக ஆடுறது. தில்லை வெளியில்னு கூட அங்கே சொல்றோம். அது நாம பார்க்கிற ஆகாயம், பூதாகாயத்தில் இருந்து கொண்டு நமக்கு ஆடலை காட்டுகிறான். நான் எப்படி அங்கே பறவெளியிலே ஆடுகிறேன் என்பதை நீங்க பார்க்க முடியாது. இப்படித்தான் என்பதற்காக அது தில்லை பொதுநடம்னார். பாட்டு ரொம்ப அழகா பாடுறார். தில்லை பொதுநடம், பேதியா ஆணும் பெண்ணுன்னு, பெண்ணுமாய் ஆணுமாயின்னு சொல்லிட்டு, பேதியா ஏகமாகி பெண்ணுமாய் ஆணுமாயின்னு சொல்லிட்டு போதியா நின்ற என்றால், இந்த உலகத்திலே பெண் ஆணாக இருக்கிறது எல்லாம் அந்த உலகம் எப்படி இருக்கிறது, உலகம் அவன் எப்படி உரு என்றால் ஆணும் பெண்ணாக இருக்கிறது. விஸ்வரூபம் நம்ம சொல்றோம் இல்லையா. விஸ்வரூபம் என்றால் என்ன என்றால் ஆண் பெண்ணாக, எங்கும் பார்த்தால் ஆண் பெண், எதுவாக இருந்தாலும் சரி, மக்கள் மட்டுமல்ல, பறவை விலங்கு எதை பார்த்தாலும் ஆண் பெண்ணாக இருக்கிறதுலவா. அதைத்தான் பேதையா ஏகமாக இருக்க, நான் ஏகம், ஆனால் நான் சக்தியாக சேர்ந்து இருக்கிறேன், சிவனோடு சக்தி சேர்ந்து இருக்கிறது என்று பெண்ணுமாய் ஆணுமாய் அப்படித்தான் உலகம் இருக்கிறது என்று போதியா என்று போதிக்கிறான். உலகம் அவன் உரு என்று போதிக்கிறான். எங்க என்றால் தில்லை பொதுநடம், தில்லையில நீங்கள் போய் பார்க்கலாம், போற்றி போற்றின்னு சொல்லிட்டார்.
இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இடமா சொல்லிட்டார். கற்பனை கடந்த சோதனை ஆரம்பிக்கிறது அது கற்பனை என்றார். கற்பனைனா இமேஜினேஷன் அல்ல அங்கே சொல்றது, கல்வின்னு அர்த்தம். அங்கே கற்பனை என்றால் கல்வின்னு அர்த்தம். கல்விக்கு அடங்காதவன் அர்த்தங்க. கற்பனை கடந்தான். உங்களுடைய கல்விக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், கல்வி அறிவு உங்களுடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருக்கிற சோதி அவன். கடந்த பாட்டு நமக்கு தெரியும், கற்பனை கடந்த சோதி. அங்கே என்ன சொல்றார்? பரவியோமம்ன்றார் இல்லையா? பரவியோமம் என்றால் மேலாக இருக்கின்ற அருள்வெளி, அருள்வெளின்னு அர்த்தம். அப்போ ஆகாயம் இங்கே இருக்கிற பூதாகாயம் கொஞ்சம் கடந்தால் பெருமான் மாயாகாயத்தை வைத்திருக்கிறான் நமக்காக, அதை ஒடுக்குவதற்காக. அதுக்கு மேற்பட்டு போனால் அவன் இருக்கின்ற அருள்வெளி, பரவெளி என்று 3 சொல்றோம். அதுதான் இங்கே சொல்றார் வெளியில். வெளியில் இதை சொல்வதற்காகத்தான், வெளி என்பதை காட்டுவதற்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம்? அங்கே ரேகை, ரேகையில் அத்தலை சுழியில்ல, சுழியில் உகாரம்ல எழுதியிருக்கிறோம். வெறும் வெளியில் யாதும் எழுதப்படாத பரப்பு ஒன்றில் நேர்கோடி ஒன்று இழுத்து அக்கோட்டின் தலையில் ஒரு சுழியை இட்டால் அது உகார வடிவமாய் தோன்றும். ஊ என்ற எழுத்து இருக்கு இல்லையா, நம்ம எழுத்து அந்த மாதிரி இருக்குன்ற. இன்னைக்கு அதைத்தான் நாம் என்ன பண்றோம்? பிள்ளையார் சுழி என்று நாம் சொல்றோம். பிள்ளையார் சுழின்னு சொல்றோமே, அது சிவன் சுழி தான். பிள்ளையார் சுழி இல்லைன்னா பிள்ளையார் சுழி நம்ம சொல்லிக்கிறோம். எதுவுமே எழுதப்படாத ஒரு பரப்பு என்றால், இப்போ இந்த பேப்பர்னு வச்சுங்களேன், இந்த பேப்பரில் நாம் நம்முடைய வழக்கம் என்ன என்றால், முதல்ல எடுத்த உடனே பிள்ளையார் சுழி போடும், அப்புறம் தான் மற்றதெல்லாம். அது எதை காட்டுகிறது என்றால், அது சக்கரம்ன்றார். இவ்வளோ பெரிய சக்கரம் வச்சிருக்கோம், எழுதுறான் இல்லையே, ஸ்ரீ சக்கரத்தெல்லாம் சொல்கிறா இல்லையா, ஆம்பளை சக்கரெல்லாம் சொல்கிறாரு. அதுபோல் எழுத்துக்கள் எழுத போகிறோம், ஏதோ நம்ம எழுத போகிறோம். அந்த எழுத்துக்கள் எல்லாம் ஏறக்குறைய சக்கரம் போல தானே, எல்லாம் வரி வடிவம் தானே, வளைஞ்சி நெளிஞ்சு தான் இருக்குது. ஆனால் வளைந்து நெளிந்து இருக்கிற வரி வடிவம் ஒரு சக்கரம் போல இருப்பதாலே, சக்கரத்திற்கு எது மூலம் என்றால் கோடு சுழிதான். நம்முடைய எழுத்துக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு ஒரு சுழிதான். அகரத்தை பற்றி சொல்லுவாங்க. பொதுவாக அகர முதல எழுத்தெல்லாம் என்று திருவள்ளுவர் சொன்னால், எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையாக இருப்பது ஆ சொல்லாமல் சொல்ல முடியாது. அப்புறம் எல்லா எழுத்துக்கள்லையும் ஆ கலந்து இருக்கிறது. ஏன்னா வாயை திறந்தால் ஆ வந்துடும். நீங்கள் ஈனால ஊனால வாயை திறக்கணும். அப்போ வாயை திறக்கிற பொழுது முதல்ல ஆ கலந்து விடுகிறது, அப்புறம் தான் ஈ ஊ சொல்கிறோம் என்று நாம் அதை விளக்கிறோம். இது ஒலிக்கு சொல்கிறது. வரிவடிவம் வருகின்ற போது என்ன பண்ணுறோம்? ஆ எழுதணும்னு சொன்னால் முதல்ல ஒரு வட்டம் மாதிரி போடுறோம். வட்டம் போட்டு அப்புறம் இப்படி ஒன்று போடுறோம், அப்புறம் இப்படி ஒன்று போடுறோம், அப்புறம் இடைக்கோடு கிடை போடுறோம், அப்புறம் இப்படி போடுறோம். சுழியும் இந்த கோணச்சுழி, கீழ் விலங்குன்னு கீழ் விலங்கு, கிடைக்கோடு, நேர்கோடு, இதான் எழுத்து. நம்முடைய எழுத்துக்கள்லாம் இப்படி தான் இருக்குது. எனவே எல்லா எழுத்துடைய வடிவத்தையும் ஆவும் பெற்றிருக்கிறது. ஆவுடைய வரி வடிவத்திலையும் பார்த்தீங்கன்னா அப்படி நம்மால் அமைத்திருக்கிறார்கள். சுழி இருக்கணும், சுழி நமக்கு இருக்குது பார்க்குறோம். மெய் எழுத்துனா சுழி போடுறோம் பார்க்குறோம். கோண எழுத்து இருக்கு இல்லையா, அது அதாவது ரா காப்பா போட்டோம்னா இப்படி போடுறோம், அது இருக்கிறது. கொம்பு சுழி போடுறோம், இப்படி கீழ் விலங்கு தா தூ எல்லாம் போட்டு அப்படி போடுறோம் இல்லையா. அப்புறம் கிடைக்கோடு, இதெல்லாம் நேர்கோடு, எல்லாம் நமக்கு வரி வடிவமாக இருப்பதாலே அது ஒரு சக்கரம் என்று அறிய வேண்டும். அதான் முதல்ல சொல்றார். வெட்ட வெளியில் யாதும் எழுதப்படாத ஒரு பரப்புகளை நேர்கோடு இழுத்து அக்கோட்டின் தலையில் ஒரு சுழினாய். இதான் முதற்காலத்தில் இருந்திருக்குது. ஊ என்பது இப்போ கிடைக்கோடா போட்டுட்டோம், இப்படி போட்டுறோம், படுக்க வச்சுட்டோம். இப்போ நாம் ரொம்ப நேரம் நிற்குதேன்னு அந்த படுக்க வச்சுட்டோம், அது அல்லது அது நேர்கோடு அப்படி தான் இருக்கணும் என்றால் என்ன அர்த்தம் என்றால், நேர்கோடு என்பது நாதம், அது ஸ்டேட்டிக்காக அசையாமல் இருப்பது. எனவே நேர்கோடு நாதம். மேலே சுழி இருக்கு இல்லையா, அது விந்து. நாதம் விந்து தான் எழுத்துக்கு அடிப்படை, நமக்கு தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் தான் ஓங்காரெல்லாம் வருகின்றது. ஆனால் ஓங்காரம் வருவதற்கு நாதம் விந்து என்பதாலே அவங்க என்ன செய்தாங்க, ஒரு கோடு போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணோம், நம்ம மாற்றி எழுத ஆரம்பிச்சோம், படுக்க வச்சிட்டோம். இன்னொன்று கூட பாருங்க, இருக்கு பாருங்க, அது உகார வடிவாய் தோன்றும், அதில் கொம்பு எனப்படுகின்ற சுழியும் நேர்கோடு முறையே விந்துவிற்கும் நாடத்திற்கும் உரிய வடிவாகும் என்று வருது இல்லையா. சுழி என்றால் அது விந்து, நேர்கோடு என்றால்
அதுவே நாதத்திற்கு வடிவம்னார். இப்போ நீங்கள் இலிங்கத்தை பார்க்கணும். சிவலிங்கத்தை பார்த்தீங்கன்னா லிங்கம் இருக்கு இல்லையா, அது நாதம். பீடம் இருக்கு இல்லையா, அது விந்து. சிவலிங்கத்திற்கு சொல்லாகவும் இருக்கிறான் பெருமான், பொருளாகவும் இருக்கிறான் என்று நாம் சொல்றோம் இல்லையா. சொல்லாக இருக்கிறான், பொருளாக இருக்கிறான். சொல்லாக இருக்கிறான்னு சொல்ற பொழுது நாத வடிவாகவும் விந்து வடிவாகவும் இருக்கிறான். ஏன்னா அடிப்படை அதுதான், சொல்லுக்கு அடிப்படை. எனவே இலிங்கம் நாதம், பீடம் விந்து என்று நீங்க சொன்னீங்கன்னா, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? சிவலிங்கத்தில் சொல்லை குறிக்கிறீங்க, சொல் உலகத்தை குறிக்கிறீங்க. சொல் உலகத்திற்கு நாதம் விந்து அடிப்படை. எனவே நாதமாக விந்தாக இருக்கிறது. பொருளாக சொன்னால் சிவலிங்கம் இருக்குல்ல, அது சிவம், அது பொருள். கீழே இருக்கிற பீடம் இருக்கு இல்லையா, அது சக்தி. அப்ப சிவம் சக்தியாக சொன்னால் பொருளை சொல்கிறோம். சிவலிங்கத்தை பார்த்து நீங்க அது நாத வடிவாக இல்லை நாதவிந்து கலாதி நமோ நமன் பாடுறா இல்லையா, அந்த மாதிரி நீங்க பாடினீங்கன்னா அது சொல் உலகத்தை குறிப்பது. சிவம் சக்தி என்று சொன்னால் அது பொருள் உலகத்தை குறிப்பது. இந்த இரண்டையும் குறிப்பதற்காகத்தான் அந்த சிவலிங்க வடிவம். மூன்றாவது வடிவம் உண்டு உண்டு, ஆண் பெண் வடிவம் தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அது சில பேர் அப்படி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆணும் பெண் அப்பா சொல்லுவாங்க, ஆண் பெண் இயல்பு நடாது, அதில் என்ன இருக்குது? இப்போ ஆண் பெண்ணை குறியா அதுவும் இருக்கிறது என்றால் உலக அவன் உருவாக ஆணும் பெண்ணாக இங்கே சொன்னார் இல்லையா, ஆணும் பெண்ணாக இருக்கிற உருவம் அல்லவா என்று இத்தனை விஷயங்கள் அடைக்குதான் சிவலிங்கம் என்று நாம் சொல்கிறோம். இன்னும் சிவலிங்கத்தை பற்றி பல விளக்கங்களை ஆகமங்கள் தருகின்றன என்று பார்க்கிறோம். அதனால் இனி அவையே தீ காற்று என்னும் பூதத்திற்கு குறிகளாய் நிற்கும். அந்த சுழியும் இருக்கு இல்லையா, சுழி ஒரு கோடு இருக்கு இல்லையா, அந்த மேல் நோக்கி தானே பார்க்கும், மேல் நோக்கி தானே வச்சு. அப்போ தான் இப்போ தான் படுக்க வச்சுட்டோம். மேல் நோக்கி இருப்பதாலே அது நெருப்பை குறிக்கும். சுழி இருக்கு இல்லையா, அது காற்றை குறிக்கும். தீ எரிய வேண்டும் என்றால் காற்று தேவை. எல்லாவற்றுக்கும் காற்றும் நெருப்பும் தேவை. உதாரணமாக ஒரு குழந்தையினுடைய கரு உருவாகிறது என்று சொன்னால் நெருப்பும் காற்றும் தண்ணீரும் தேவை. நமக்கு பார்க்கிறோம். ஆணுடைய சக்தி தண்ணீர், நீர் வடிவாக இருக்கிறத பார்க்கிறோம். அதுக்கு ஒரு சூடு இருக்கணும். அந்த கரு தரிப்பதற்கு தாயினுடைய வயிற்றிலே ஒரு சூடு இருக்கணும். காற்று, முக்கியமாக பிராணவாயு என்ற காற்று சரியாக இருக்கணும் ஆணுக்கும் பெண்ணுக்கும். அப்போ தான் நல்ல குழந்தைன்னு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் சயின்ஸு தானே. எனவே நெருப்பும் காற்றும் சேர்ந்தால்தான் துணை என்று அதற்காக அந்த வடிவத்தை நாம் வைத்திருக்கிறோம் பார்க்கும். இங்கு சொல்லப்பட்ட வடிவம் ஊ என்பது, இதனை பிள்ளையார் சுழி என்று சொல்வார்கள். ஊ என்று இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ எழுதுகிற அந்த ஊ தான். அந்த ஓங்காரத்தில் ஆ ஊன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வைத்துக்கணும். உகாரத்தை தான் அவர் சொல்லுகிறார். இது பின்னால் வந்தது. ஊ என்பது பின்னால் வந்தது. முதல்ல நாதவிந்து தான், முதல்ல நாதவிந்தாக இருந்தது. சொல்லப்பட்ட வடிவம் ஊ. இதை பிள்ளையார் சுழி, இதனை சுழி கீழாக ஆக்கினால் இவ்வாறு அந்த ஊ இருக்கு பாரு, இப்படி மாற்றி எழுதியிருப்பேன், திருப்பி எழுதியிருப்பேன். ஊ இவ்வாறும் இதனையே 7ஆம் தந்திரத்தில் ஆன்மலிங்கம் என்னும் அதிகாரத்தில் விந்துவும் நாதவும் மேவும் இலிங்கமாக, விந்து அதே பீடம், நாதம் லிங்கமாம் என கூறுவார். லிங்கத்தினுடைய வடிவத்தை 7ஆம் தந்திரத்தில் இந்த விந்து நாதம் என்று வைத்து, உகாரம் இருக்கு இல்லையா பிள்ளையார் சுழி, அதை விந்து நாதம் என்று சொல்லுகிறார் என்று மேற்கோள் காட்டுறாங்க. பூதங்களில் தேயு லிங்க வடிவாய் நிற்றலால், தேயுனா நெருப்புன்னு அர்த்தம். நெருப்பு எப்பொழுதும் மேல் நோக்கித்தான் எரியும். எனவே தேயு வடிவாக இலிங்கம் இருக்கிறது, சிவலிங்கம் இருக்கிறது. லிங்க வடிவாய் நிற்றலாலும் அது கீழே சுழித்து கொண்டு மேலே கொழுந்து விட்டு ஓங்குவது ஆதலாலும் சுழியை தீ என்றும் செங்குத்து நேர்கோட்டினை காற்று என்றும் கூறினார். அதாவது சிவலிங்கத்தினுடைய வடிவத்தை வேத நெறியாளர்கள் இந்த வடிவம் எப்படி வந்தது என்று சொன்னால், நாங்கள் வளர்க்கின்ற யாக குண்டத்தை வைத்துத்தான் வந்திருக்கிறது என்று அவங்க சொல்கிறாங்க. அவங்க வாதம் பண்ணுறாங்க. நாம் அதை சொல்கிறது கிடையாது. வேள்வி என்பது எப்போ பின்னால் வந்தது, அதுக்கு முன்னாலே நமக்கு சிவலிங்கம்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏன்னா சிந்துவெளி நாகரிகத்திலேயே லிங்கங்கள் காணப்படுகின்றன நம்ம பார்க்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, யாக குண்டம் இருக்கு இல்லையா, யாக குண்டம் பீடம் மாதிரி, அதில் சுழித்து எடுகின்ற நெருப்பு இருக்கு இல்லையா, அது இலிங்க மாதிரி. இதை பார்த்த உடனே இலிங்கத்தை கண்டுபிடிச்சாங்க என்று அவங்க வேதனையினர் சிவநெறிக்குள்ள அந்த சிவநாதம் இந்த தனக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் என் அப்பா எழுதுறாங்க. அது அல்ல. நெருப்பு என்று சொன்னால் அது இலிங்க வடிவாய் நிற்றலும், கீழே சுழித்து கொண்டு மேலே எழுந்துகிற பொழுது
பொங்குவதால் நெருப்பு அப்படிதான் கீழே சுழி தான் எழுது மேலே போகுது இல்லையா? ஆதலாலும் சுழியை தீ என்றும் செங்குத்து நேர்கோட்டினை காற்று என்றும் கூறினார். தீ கொழுந்து விட்டு எரிதல் காற்றினால் என்பது வெளிப்படை. தீ நன்றாக எரிய வேண்டும் என்றால் காற்று தேவையல்லவா என்று பார்க்கிறோம். பாரதியார் வசன கவிதை எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? காற்றே, காற்றுக்கு எழுதுகிறார், காற்றே நீ சிறிய தீயை அணைக்கிறாய், பெருந்தீயை வளர்க்கிறாய் அப்படின்னு எழுதுகிறார். அழகாக எழுதுகிறார். நம்ம வீட்டில் விளக்கேற்றினா, கார்த்திகை விளக்கேற்றணும்னா அணைஞ்சு போகுது, காற்றடிக்குது காற்றடிக்குது ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா? பாட்டு கூட உண்டு, அலையும் காற்றிலே அகல் விளக்கு ஏற்றி அணையாமல் பார்க்கணுன்றார் இல்லையா? அது கஷ்டம். இது சின்ன விளக்கு, அது அணைச்சிடுது காற்று. ஏதோ ஒரு வீடு பற்றிச்சுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். காற்றடிச்சா இன்னும் 4 வீடு சேர்த்து பற்றிக்குது இல்லையா? பெருந்தீயை வளர்க்கிறாய் என்று சிறிய தீயை அடக்குகிறாய், பெருந்தீயை வளர்க்கிறாய் என்றார். அதுபோல் காற்று இல்லாமல் நெருப்பு கிடையாது. நெருப்பு வளர வேண்டும் என்றால் காற்று தேவை. இப்போல்லாம் கேஸ் ஆகி போச்சு. அந்த காலத்தெல்லாம் அடுப்பு வைக்கிற போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா? புல்லாங்குழல் மாதிரி ஒரு ஊதுகுழல் வச்சுக்கோங்க, பூன்னு ஊதி கிடப்பாங்க. அந்த காற்று போனால்தான் வரும்னு பார்க்குறோம். எனவே நெருப்பை எல்லாம் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்றால் காற்றுன்றார். அதான் அது அடையா சொல்லியிருக்காங்க. பிந்து சக்தியும் சிவம் நாதமும் ஆதலால் இச்சுடியை இவ்வாறு தெளியும் உணர்வே சிகார வகாரங்கள் கூடிய சிவமந்திரத்தை தெளிதலாய் முடியும். சிவமந்திரம் என்பதற்கு இல்லையா? சி என்றும் வா என்றால், சி என்றால் சிவலிங்கம் அல்ல சிவம், வா என்றால் சக்தி அருள். அந்த சிவமந்திரம், சிவ என்ற மந்திரத்தை எப்படி உணர வேண்டும் என்றால் சிவலிங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். பிந்து இருக்கிறது அது பீடம் என்றும், நாதம் இருக்கிறது எது இலிங்கம் என்று வைத்துக் கொண்டால் அதுதான் சிவமந்திரம். அந்த மந்திரம் இதைத்தான் சொல்லுகிறது என்றால் வடிவத்திலே உருவத்திலையும் அதை விளக்குகிறது, வரிவடிவத்திலையும் அதை விளக்குகிறதுன்னு பார்க்கிறோம். மறுபடியும் பார்க்கிற பொழுது ஊ என்று பார்க்கிற பொழுதே இது நாதம் இந்து அல்லவா, அது சிவம் சக்தி அல்லவா என்று எண்ணுகிறோம் அல்லவா? அதைத்தான் உணர வேண்டும். இங்கே பாட்டு சொல்றார். நெளிதரு கால் கொம்பு நேர் விந்து நாதம் தெளியும் பிரகாரம் சிவமந்திரம். இந்த மாதிரி முறையிலே அந்த சிவமந்திரத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று அந்த 37வது பாட்டில் வெளியில் ரேகை, ரேகைன்னா கோடுன்னு அர்த்தம். ரேகைன்னா கோடு. வெளியில் ரேகை, ரேகையில் அத்தலை சுழியில் உகாரமாம் சுற்றிய வன்னி நெருப்பு. நெளிதரு கால் நெளிதரு கால், அந்த வன்னி என்றால் நெருப்பு. நெருப்பு நெளிந்து எரிய வேண்டும் என்றால் கால் காற்று தேவை, கால் கொம்பு. நேர் விந்து நாதம் தெளியும் பிரகாரம் சிவமந்திரமே என்று அந்த பாடலை முடிக்கிறார். அடுத்த மந்திரம் 39வது. அற்ற இடத்தே அகாரமதாவது உற்ற இடத்தே உருபொருள் கண்டிட செற்ற மறுத்த செழுஞ்சுடர் மெய்ப்பொருள் குற்ற மறுத்த பொன்போலும் குளிகையே. பின்னால் சாரி, இங்கே இருக்கிறதோ வரைது பின்னால் நான் பாருங்க. இப்போ இன்னும் சரி சரி, அங்கே இன்னும் விளக்கியிருக்கேன் அந்த பாட்டை. அதாவது சுழியில் என்றால் சுழித்தால், வெளியில் ரேகை உள்ளதாக அத்தலையில் சுழியனுங்க, நேர்கோட்டுக்கு மேலே தலையில் சுழின்றார். அத்தலை என்றால் அதன் தலையில், சுற்றி என்றால் சுழித்து எழுந்த கொம்பு நேர் வன்னி என்றால் நேர் எதிர் நிறைன்னு பார்க்கணும். எதிர் நிறையா நிரல் நிறையா சொல்லக்கூடாது. அதாவது கொம்பு வன்னி, வன்னி கொம்பு. வன்னி என்றால் நெருப்பு, நெருப்பு மேலே இருப்பது நேர்கோடு, அது நேர். கொம்பா இருப்பது சுழி, அது சுழி என்றார், அது விந்துன்றோம். சுழித்திருப்பது கொம்பு, நேராக இருப்பது வன்னி என்றார். நெளிதல் என்றால் நில்லாது இயங்குதல், ஒரே சமயம் இல்லாமல் நெருப்பு அசைந்து கொண்டு எரிகிறது. பிரகாரம், அது பிரகாரம் என்ற வட சொல். ஓங்காரம் உச்சரிக்கப்படுவதாய் நாதத்தை உணர்த்தி மந்திரங்களுக்கெல்லாம் முன்னிற்கும். ஓங்காரம் உச்சரிக்கப்படுது. ஆ ஊ என்பதை நாம் உச்சரிக்கலை, அது வேஷ்டி மந்திரமாக சொல்லி சமஸ்டியாக சொல்லுகிற பொழுதுதான் நமக்கு அது ஒலி கேட்கும். இல்லை ஆ ஊன்னு தனியாக கேட்காது. ஓம் என்று சொல்கிற பொழுது ஆவு அதில் அடங்கி விடுகிறது. ஆவு அடங்குவதாலே ஓங்காரம் தான் உச்சரிக்கப்படுவது. உச்சரிப்புக்கு வருவதுதான் நாம் எழுத்துன்னு சொல்லணும். ஒலி வந்தால் அது எழுத்தல்லவா, பொருள் இருக்கலாம். ஓங்காரம் என்பது ஒரு வகையான பொருளை சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். நாதம் என்பதால் அதனை ஊமை எழுத்து என்று சொல்வார்கள். ஓங்காரம் நாதம் தானே,
அதுக்கு பொருள் இல்லை. எனவே அதை ஓமை எடுத்து சொல்வார்கள். எனினும் இங்கு கூறிய இந்த வடிவம் யாதொரு உச்சரிப்பையும் உடையதாகையால் உண்மை எழுத்தாய் விந்து நாதங்களாய் அமையும். இதுக்கு என்ன ஒலி என்றால் எந்த ஒலியும் கிடையாது அதற்கு. எனவே அதை விந்துநாதம் சொல்லுங்க, ஓங்காரத்தை விந்துநாதம் சொல்லுங்க, அதுக்கு ஒலிக்கவில்லை என்றார். ஓம் என்பது ஒலிக்குது நமக்கு, ஆவு என்பது ஒலிக்காதனால ஆ ஊ என்பதை இங்கே ஊ என்று வைத்துக் கொண்டால் அது நேர்கோடு சுழி என்று வைத்து நாதம் விந்து என்று சொல்லுங்கள்ட்டார். அதனால் எவற்றையேனும் வரி வடிவ எழுத்தால் எழுதத் தொடங்கும் போது முதலில் இந்த வடிவனை எழுதுதல் மரபாயிற்று. ஏன் பிள்ளையார் சுழி என்றால் திருமந்திரத்தை படித்த பின்னால் நம்ம இந்த பிள்ளையார் சுழி சொல்லக்கூடாது, அது நாதம் விந்து சிவம் சக்தி என்று சொல்லணும். நேர்கோடாக இருப்பது நாதம் என்றும் சுழி விந்து என்றும் நாம் சொல்லணும். நாதம் விந்துனா எல்லா வடிவத்திற்கும் அதுதான் அடிப்படை அல்லவா. எனவே அடிப்படையாக இருக்கிறது உகாரத்தை எழுதணும் என்கிறார்கள். பொதுவாக சொல்லுவாங்க, பனை ஓலையில் அந்த காலத்தில் எழுதினாங்க. அந்த பனை ஓலையெல்லாம் பறித்து பாதுகாத்து வைப்பாங்க, நிழலில் காய வைப்பாங்க. பக்குவமான பின்னால் அதை எழுதி பார்த்தா எழுதணும் இல்லையா. எழுதுவதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பிள்ளையார் சுழி போடுவாங்க. பிள்ளையார் சுழி எனக்கு அப்பா எழுதி காமிச்சிருக்காங்க. எழுத்தாணி அப்பாலாம் எழுதுவாங்க. அப்போ எங்கள் வீட்டில் எழுத்தாணி இருந்தது, ஓலை இருந்தது. எப்படி எழுதுவான்றதுக்கு இந்த இடக்கை இருக்கு இல்லையா, இந்த நகத்தை வளர்த்துக்குவாங்க. நீளமாக வளர்த்துக்கிறது, ரொம்ப நீளமாக இல்லை, ஓரளவு வளர்த்துக்கிறது. வளர்த்துக்கிட்டு அந்த முனையில் கொஞ்சம் வட்ட வடிவாக அதை வெட்டிடுவாங்க. அந்த ஆணி போய் அவங்க நிற்கும், சப்போர்ட்டுக்காக ஆணி போய் நிற்கும். இப்படி வைத்துக்கிட்டு அந்த பேனா கூட ஒன்றா அது புரியும் டக்குன்னு. இதான் எழுத்தாணின்னு சொன்னால் இப்படி வச்சுக்கணும். கீழே முள் இருக்கும். இந்த 4 விரலில் ஓலை இருக்கும். 4 விரலில் ஓலை இங்கே ஆரம்பிப்பாங்க. இப்படி பிடிச்சிக்கிறாங்க இல்லையா, இப்படி தான். இப்படி அசைக்கிற பொழுது இந்த ஓலை தள்ளிகிட்டே வருவாங்க. இந்த டைப் அடிக்கிற பொழுது அந்த இது போகும் பாருங்க, இப்படி போகும். அதே மெத்தேடு தான். அந்த மெக்கானதுக்கு ஓலை இப்படி எழுதுறது கிடையாது, ஓலை நகரும். எழுத்தாணி ஒரே இடத்துல, ஏன்னா ஒரே இடத்துல இருக்கணும், இருந்து கொண்டு அப்படி எழுதியிருக்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம். பழக்கத்தில் எழுதி எத்தனை ஆயிரக்கணக்கான ஓலை எழுதியிருக்கிறாங்க என்றால் சொல்லியிருக்காங்க. அப்பா எழுதி காமிச்சாங்க. அப்போ ஒரு 2 எழுத்து எழுத்து எவ்வளோ கஷ்டமாக இருக்கடா நமக்கெல்லாம், எவ்வளோ எழுதிக்கிறாங்கன்னு அப்போ சொல்லி காமிச்சிருக்காங்க. எழுத்தாணி பனை ஒரு தாலிப்பனைன்னு சொல்கிறாங்க. தாலினாலே பனைன்னு தான். அது பார்ப்பாங்க, எது முற்றிய பனைன்னு பார்ப்பாங்க, அது எது பக்குவமானதுன்னு பார்ப்பாங்க. இப்போ நாங்கள்லாம் செட்டி தெருவில் இருந்தோம். நாங்கள்லாம் சின்ன போது செட்டி தெரு தான். செட்டிமார்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, ஆலை இலையை வாங்கி வருவாங்க, மந்தார இலையும் வாங்கி வருவாங்க. நன்றாக காய வைத்து, அந்த காலத்தில் எந்திரம் இருக்கும் பாருங்க, எந்திரத்து மேலே அப்படியே வெயிட் வச்சுருவாங்க, நல்லா நல்லா படி வச்சுருவாங்க. தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அப்புறம் தைக்க ஆரம்பிப்பாங்க. தைக்க ஆரம்பிக்கும் போது அந்த தொடப்பு குச்சி பூந்தொடப்பு இருக்கும். பூந்தொடப்பத்தை அழகாக கிடுக்கிட்டு வச்சுட்டு, அது என்ன வியாபாரம் தெரியுங்களா, செட்டித்தெருவில் தையல் இலையை என்ன வியாபாரம். வீட்டில் பெண்கள் இலப்பச்சரை அவங்க முக்கியமாக அந்த இடம். இன்னும் பல பேர் செய்யணும், நான் எனக்கு தெரிஞ்சு பல பேர். ஏன்னா பெண்கள் ஓய்வு நேரத்தில் சம்பாரிச்சிருக்காங்க அந்த காலத்து செட்டியாருங்க இல்லையா. அவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக செட்டி பிள்ளை கெட்டின்னுவாங்க பழமொழி. அது எங்கள் ஆசிரியர் அவர் மூலையார், அவர் நாயுடு, அவர் சொல்லுவார், செட்டியாருக்கு மூலையாருக்கு என்ன வித்தியாசம்னா, முதலையார் பையனுக்கு பைத்தியம் முடிச்சா வீட்டகரத்தெல்லாம் தூக்கி வெளியே போடுவானா, செட்டியார் பையனுக்கு பைத்தியம் முடிச்சா வெளியேறதெல்லாம் வீட்டுக்குள்ள போடுவான். அப்ப கூட அந்த ஜீல்ல வேடிக்கையா சொல்லுவார். என்ன சொல்றேன்னா, நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். இன்னொன்று, செட்டியாரெல்லாம் வந்து அவ்வளோ தூய்மையானவங்க, பிராமின்ஸ் மாதிரிங்க. நீங்கள் யாருக்குன்னா விற்கிறாங்க இல்லையா, விற்பனைக்கு வாங்குவாங்களே, எங்கள் அந்த தெருவில் நான்வெஜ் வரவே வராது. ஒரு அம்மா ஒரு தடவை கருவாடுன்னு எடுத்தான்ட்டாங்க. ஓட்டுன்னு ஓட்டினாங்க. எங்கடி வரேன்னு ஓட்டாங்க. அது தெரியா வந்துடுச்சு, அந்த பொம்பளை தெரியா வந்துடுச்சு. அந்த மாதிரி அங்கே ரொம்ப எல்லாருமே பியூர் பிராமின்ஸ் மாதிரி தான் இருப்பாங்க. ஆமாம், அவர் முதல்ல இருந்தார், அவர் தான் இங்கே முதல்ல இருப்பார். பெண்கள் சேலை கட்டினா ஐயருங்க கட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி தாங்க பஞ்சகட்சி கட்டியிருப்பாங்க, மடிசார் வச்சு கட்டியிருப்பாங்க. அவ்வளோ பூஜை அவ்வளோ அழகாக இருக்கும்.
ஓய்வு நேரத்தில் இது முக்கியமாக தையல் தைத்தா கரெக்டாக வந்து வாங்கி போய்விடுவாங்க. அப்புறம் இன்னொன்று கூட செய்வாங்க, அது புளியங்கொட்டையெல்லாம் இன்னும் அது எனக்கு என்ன ஞாபகம் தெரியல, இது அது புளியங்கொட்டையை காய வச்சிருப்பாங்க, அது எதுக்குன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் இன்றைக்கி சொல்கிறாங்க இல்லையா குடிசை தொழில்னு, அந்த மாதிரி அவங்க செய்திருக்காங்கன்னு பார்க்கும். அந்த எது சொல்கிறேன்னா எழுத்தாணிக்காக சொல்கிறேன். இலையே நல்ல இலையை பறித்து பார்ப்பாங்க, எது எது நல்ல இலைன்னு பார்த்து பக்குவப்பட்டு தண்ணி தெளித்து காய வைத்து அதுக்கு வெயிட்டு வச்சு சரியான வெயிட்டை வச்சு தைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். அதான் சரி. அதனால் வரி வடிவு எழுத்தால் எழுதத் தொடங்கும் போது இவ்வடிவினை எழுதல் மரபாயிற்று. ஏன் பிள்ளையார் சுழி என்றால் அது ஒரு சக்கரம், சக்கரம்லாம் எழுத போகிறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சக்கரம் போல என்றார். அம்மரபினை இங்கு கூறிய சக்கரங்களுக்கு கொள்க, இங்கே நாம் சொல்கிற சக்கரங்கள் தான் சொல்லுங்க என உணர்த்தினார். எனவே இந்த மந்திரம் மேற்கூறிய சக்கரங்களை புறத்தில் புலப்பட அமைக்கும் பொழுது முதற்கண் செயற்பானது ஒரு மரபு செயலனை கூறியது. சக்கரத்தை வந்து வெளியிலே நீங்கள் இது மாதிரி அச்சிலையோ அல்லது ஏதோ பேப்பரில் நீங்கள் எழுதுறீங்கன்னு சொன்னால் இதை முதல்ல எழுதணும், பிள்ளையார் சுழி முதல்ல போடணும், சக்கரத்துக்கு அடிப்படை அதுதான் என்று புறத்திலே வெளிப்பட்டால். சக்கரம் உள்ளே இருக்கிறது வேறு, எந்திரமாக வைத்து பூஜை வைக்கிறோம் பிரதிஷ்டை பண்ணுறோம், அது வேறு. இந்த மாதிரி படத்தில் காண்பிக்கிறதுக்கோ பாடம் நடத்துறதுக்கோ அது வேண்டுமென்றால் அதுக்கு ஒரு பிள்ளையார் சுழி போடணும் என்கிறார். அதான் எழுதியிருக்கிறேன். முதல்ல அது ஒரு சக்கர வடிவம். என்பது அது பிள்ளையார் சுழி ஒரு சக்கர வடிவம். ரெண்டாவது அது ஊமை எழுத்து. மூணாவது நாதம் பிந்து, அந்த நாதம் பிந்துக்கு அது அடையாளம். பிற வரிவடிவ எழுத்துக்கள் எல்லாம் சக்கரம் போல, மற்ற எத்தனை எழுத்துக்களாக இருந்தாலும் அவையெல்லாம் சக்கரங்கள் போலன்றான். நான் அன்றைக்கி கூட தொடக்கத்தில் சொன்னேன், குழந்தைகளுக்கு இல்லாமல் ஹைஸ்கூலில் கூட இந்த மாதிரி இந்த தலைப்பிலே கட்டுரை வரைக என்று சொல்லுவாங்க. கட்டுரை எழுதுகன்னு சொல்லாமல் கட்டுரை வரைகன்னுவாங்க. அது ஒரு சக்கரமாக தானே, எழுத்துக்கள்லாம் தானே இல்லையா, ஓவியம் தானே வரையணும். இது எழுத்துக்கள்லாம் ஓவியம் மூலம் தான், ஓவிய எழுத்து தான். ஏன்னா ஓவிய எழுத்துக்களாக இருந்திருக்குன்னு பார்க்குறோம். முதல் காலங்களில் சித்திரை எழுத்துக்கள் தான் முதல்ல நமக்கு. ஏன்னா அதான் முதல்ல கீனோஃபார்ம்னு சொல்லுவாங்க, அதை சித்திரை எழுத்துக்களை போட்டுக்கொண்டு அதை முதல் ஒன்று, அப்புறம் தான் அதை எழுத்துக்களாக மாற்றினார்கள்னு சொல்லுவாங்க. அது மூவாக கூட மொழி வரலாற்றில் எழுதுகிறார். அதனால் பிற வரிவடி எழுத்துக்களுக்கெல்லாம் சக்கரம் போல. எனவே சக்கரங்கள் எழுதப்படும் பொழுது என்பதை முதலில் எழுதி தொடங்குக, சக்கரத்தினுடைய அடிப்படையை எழுத வேண்டும் என்கிறார். அடுத்த மந்திரம் அகார உகார சிகாரம் நடுவா வகாரமோடு ஆறும் வழியுடன் கூடி சிகாரம் உடனே சிவம் சிந்தை செய்ய உகார முதல்வன் உவந்து நின்றானே. ஓகாரம் இருக்கணும், அது செய்யுளுக்காக உகாரம் வருது, எதுகைக்காக உகாரம். அகார வகாரம்னால சிகாரம் போல உகாரம் என்று வருது. சிகரம் அகார உகாரங்களின் நடுவிலே நிற்க என்ற நடுவில் சி நிற்க கொண்டு செய்கின்ற பிராணாயாமத்தில், பிராணாயாமம் செய்கிற பொழுது மந்திர எழுத்துக்களை சொல்லணும். கொடிக்கவி நம்முடைய உமாவரிசமம் சொல்றதுல 5 எழுத்து 8 எழுத்து 6 எழுத்துன்னு சொல்றா இல்லையா, அதுக்கு அப்பா விளக்கம் தருகிறாங்க பேச்சில். அந்த எழுத்துக்களுக்கு ஒரு மாத்திரை உண்டு. இப்போ நமக்கு மாத்திரை தெரியும், நெடில் என்றால் 2 மாத்திரை, குரல் என்றால் 1 மாத்திரை, மெய்யெழுத்து என்றால் அரை மாத்திரை, மெய் குறுக்கம் என்றால் 1/4 மாத்திரை என்று 1/4 மாத்திரைகளை நாம் சொல்கிறோம். பிராணாயாமம் செய்கிற பொழுது ஆன்னு சொல்லணும். ஆன்னு சொன்னால் குரில் தானே. குரில் என்றால் அது அல்ல மாத்திரை. அங்கே பிராணாயாமத்தில் நீங்கள் என்று சொன்னால் அவங்க சொல்கிறாங்க மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானம் வரையில் நாம் அதை இழுக்கணுமா, அந்த காற்று. அது இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. அதை நீங்கள் இந்த யோக பயிற்சிக்கெலாம் போனீங்கன்னா ஓம் சொல்லிக் கொடுக்குற பொழுது ஓம் சொல்ல மாட்டாங்க, முதல்ல தான் சொல்லுவாங்க. ஆ உ இம் 3 தான் சொல்லுவாங்க. அப்போது என்பதை முதல்ல சொல்லி ஓரளவு 25% வச்சுங்களேன், ஆன்னு சொல்லிட்டு அப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகமாக என்று முடிக்கணும் என்று. அதுதான் ஓங்கார வடி, அதான் மாத்திரைகள் என்று. இந்த மாத்திரைத்தான் நம்முடைய உமாவரிசிவன் சொல்லுகிறார் என்று சொல்கிறார் மாத்திரை. இப்போ அது ஒரு மாத்திரை மாதிரி சொல்கிறாங்க பாரு, அவங்களும் மாத்திரை தானே சொல்கிறாங்க, அதே தானே எடுக்கிறாங்க, மந்திரத்தை எடுக்கிறாங்க இல்லையா. சரி கேள்ப்போம், என்ன கேள்வி.
முடிச்சிடுமையா, இந்த பாட்டு ஒண்ணு முடிச்சிடும். மழை மழை. ஐயோ, பெருமக்களே, இந்த மந்திரத்தில் பிராணாயாம முறை தான் சொல்றார். பூரகம், ரேசகம், கும்பகம் மூணு சொல்றோம் இல்லையா, அதான் சொல்றாருங்க. சிகரத்தை அகர ஊரங்களுக்கு நடுவே வைக்கணும்ன்றார். பிராணவாயுவை 6 ஆதாரங்களில் பொருந்தி சொல்லணும்ன்றார். அது யோகத்தை அவர் நல்லா தெரிஞ்சதுனால அது சொல்லிட்டு போயிடுறாரு. 6 ஆதாரங்கள்னா மூலாதாரத்திலிருந்து நம்ம எல்லாரும் இது வரையிலும் போகணும் இல்லையா, நமக்கு அது எவ்வளோ கஷ்டம். மூலாதாரத்திலே நமக்கு வழிக்கூடும், நமக்கு புரியாது, ஆரம்பமே விழுந்துடுறோம் இல்லையா. அந்த மாதிரி அதில் கும்பகத்தை செய்கிற பொழுது பயிற்சின்னு தான் செய்யணும், உடனே செய்யக்கூடாதுன்றாங்க. அம் என்று பூரிக்கணும், சம் என்று ரேசிக்கணும். இதில் மட்டும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. அம் என்று ரேசிக்கணும், சம் என்று பூரிக்கணும்னு ஒரு கருத்து உண்டு. அது அவ்வளோ அதிகமாக சிறப்பாக சொல்கிறதில்லை. அம்சம் என்பதனாலே அம் என்பது பூரகம், இழுக்கிறது, பிரீத் இன் சொல்கிறோம். சம் என்பது ரேசகம், மூச்சை விடுறது. இடையில சிம் இருக்கு இல்லையா, சிம் என்று கும்பிக்கிறது, மணிப்பூரகத்தில் கும்பித்தல். அப்போ இழுத்த காற்றை வெளிவிடாமல் அப்படியே நிறுத்தணும். நிறுத்திட்டு கொஞ்ச நாள் பொறுத்து அப்புறம் விடணும். இது பயிற்சியில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எவ்வளோ நிறுத்தலாம். ஆரம்பத்தில் செய்ய வேணான்றாங்க. கும்பகம் ஆரம்பத்தில் வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. இவர் எல்லாம் சொல்றதுனால, எல்லாம் யோகத்தை சொன்னதுனால கும்பத்தை சொல்றார். எனவே அம்சம் என்று சொல்லி சிம் என்று கும்பிக்க வேண்டும். நாங்கள் எழுதியிருக்கேன், கும்பிக்க வேண்டும். இது ஒரு வகை பிராணாயாம முறை. அம் என்று பூரித்து, சிம் என்று கும்பித்து, சம் என்று விடுதல், அது ஒரு வகையில் பிராணாயாமம். எனவே அதனால் பெயர்களை ஒருங்கு வைத்து உணர வேண்டும். அம் சிம், அம் சம் இல்லை, அம் சிம் சம் என்று சொல்லணும் மொத்தமாக இல்லையா. சிம் என்று கும்பிக்கணும், கும்பிக்காம அம்சம் சொன்னால் அம்ச மந்திரம். எனவே மேற்கூறிய சக்கர வழிபாட்டில் சிறந்ததொரு ஜபமாக இருப்பது பிராணாயாமத்தில் சொல்லப்படுகிறது என்றால், சிவமந்திரத்தினுடைய சிறப்பு சொல்லி அம்ச மந்திரத்தோடு சிகாரத்தை சொன்னால் அது சிறந்த ஒரு மந்திரம். அப்படி பிராணாயாமம் செய்ய வேண்டும் என்பது அந்த 38வது மந்திரமா இருக்குது. 39 நாம் இடைவேளைக்கு பின்னால பார்க்கலாம். அதுக்குள்ள மழை விடுதான்னு பார்ப்போம்.